எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமெரிக்காலேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க தான் சுதந்திர தேவி, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகும்போது எப்போவுமே நான் கையில் சாப்பிட ஏதாவது கொண்டு போயிடுவேன். ஏன்னா நம்மளை எப்போ வேணாலும் பட்டினி போட்டுருவாங்க அப்படின்றதுனால சாப்பாடு மிகவும் முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கண்டிப்பாக கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போவேன். அன்றைக்கி நான் சப்பாத்தியும் இட்லி பொடியை தேங்காய் எண்ணெய் போட்டு கலந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை நான் சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளார நீங்கள் சுதந்திர தேவியோடைய வரலாறு என்னன்னு நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா போய் பார்க்கலாம். சுதந்திர தேவி சிலை, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இவங்க 1886 நிறுவப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவுடைய 100th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக பிரான்ஸால பரிசளிக்கப்பட்டது தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. இது லிபர்டா அப்படின்ற ரொமானிய கடவுளை தழுவி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை வடிவமைச்சவர் பேரு ஃப்ரெட்ரிக் அகஸ்டி பர்தோல்டி. சிலையை நிறுவ தேவைப்பட்ட மெட்டல் ஃப்ரேம் ஒர்க்கை வடிவமைச்சவர் பேரு கூஸ்டோவ் ஈஃபில். இவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஈஃபில் டவரை வடிவமைச்சவர் தான். சிலை மொத்தத்துக்கும் தரைமட்டத்திலிருந்து மேடையோட சேர்த்து 305 அடி 1 இன்ச் உயரமானது. மேடையை தவிர்த்துட்டு பார்க்கும்போது சிலையுடைய உயரம் 151 அடி 1 இன்ச். அது எதுக்காக அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நிறைய தியரிகள் சொல்றாங்க. அதுல முக்கியமானதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிலைக்கு காப்பர் செம்புனால முலாம் பூசியிருக்காங்க. ஸோ அந்த மெட்டல் டெம்பரேச்சர், வெதர் சேஞ்சஸ்னால சில சமயம் எக்ஸ்பேண்ட் ஆகும், சில சமயம் சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்குது. அப்படின்றதுனால அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. சிலை முழுவதும் இரும்புல வடிவமைச்சிருக்காங்க, காப்பர் செம்புல முலாம் பூசியிருக்காங்க. செம்புல முலாம் பூசியிருக்கிறதுனால சில ஆரம்பத்தில் ப்ரௌன் கலரில் செம்பு கலரில் தான் இருந்திருக்கு. ஆனால் கடல் காற்று பட்டு செம்பு மேலே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆகி சிலை இப்போ பச்சை கலரில் ஆகிடுச்சு. இப்போ சிலையுடைய முக்கியமான பகுதிகளை பார்த்துடலாம். முதல் முக்கியமான பகுதி டார்ச். சுதந்திர தேவி வலது கையில் இந்த டார்ச்சை பிடிச்சிருக்காங்க. இது எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, பாத் டு ஃப்ரீடம், சுதந்திரத்தை நோக்கி வழிகாட்டுதலுக்காக தான், அதை சிம்பிளைஸ் பண்ணி தான் இந்த டார்ச் வச்சிருக்காங்க அவங்க. இந்த டார்ச் காப்பரில் செம்புல செஞ்சு 24 கேரட் கோல்டால முலாம் பூசப்பட்டிருக்கு. அடுத்தது க்ரௌன்னு சொல்லக்கூடிய கிரீட பகுதி. இதில் 7 ஸ்பைக்ஸ் இருக்குது. இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, 7 கண்டங்களையும் 7 கடல்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. 7 கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த க்ரௌனில் இருக்கக்கூடிய இந்த 7 ஸ்பைக்ஸ். அடுத்தது இடது கையில் இருக்க இந்த டேப்லெட்னு சொல்லக்கூடிய புத்தகம் போன்ற பகுதி. இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஜூலை 4, 1776, அதாவது யூஎஸ் உடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஆன ஜூலை 4, 1776, இதை தான் ரோமன் எழுத்துக்களில் எழுதியிருக்கு. அடுத்ததாக சிலையுடைய கால் பகுதி. இது ரொம்ப முக்கியமான பகுதி. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சிலையுடைய கால்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிணைக்கப்பட்ட சங்கிலியிலிருந்து தன்னை விடுவிச்சு கொண்டு சுதந்திர தேவி முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி சிலையுடைய கால்களை வடிவமைச்சிருக்காங்க. அடிமைத்தனத்தை ஒழித்து சுதந்திரத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட ஒரு அடியாக அது பார்க்கப்படுது. கெடஸ்ட்ரியா பெடஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, இதை டிசைன் பண்ணவர் ரிச்சர்ட் மாரிஸ் ஹண்ட் அப்படின்றவர். இது முழுக்க அமெரிக்க மக்களால் நிதியுதவி செய்யப்பட்டு அமெரிக்காலேயே முழுக்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை சிலை பிரான்ஸ்லேருந்து கிஃப்டாக வந்தது. இந்த பெடஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய மேடை இது யூஎஸில் செஞ்சது. இதுதான் சிலையை பற்றின முக்கிய தகவல்கள். வாங்க நம்ம இப்போ சிலையை பார்க்க போகலாம். நம்ம நியூயார்க் கிட்ட வரும்போதே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிரும் எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலையும் நிறைய வானுயர பில்டிங்ஸ் இருக்கும். அதை பார்த்தாவே நியூயார்க் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு தெரியும். நியூயார்க் வந்ததுமே பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் கடலில் நிறைய பேர் ஸ்கீயிங் பண்ணிட்டு இருக்காங்க, லெஃப்ட் சைட் ஃபுல்லாக டிராஃபிக்கு. பார்க்கவே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. நாங்கள் காரை ஒன் டே பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் ஃபெர்ரி பிடிக்கிறதுக்காக அங்கே வந்தோம். இந்த சுதந்திர தேவி சிலையை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட்டை பிளாக் பண்ணிக்கலாம். டிக்கெட் அஃபீஷியல் வெப்சைட்லேயே புக் பண்ணலாம். பெடஸ்டல் வரைக்கும் போகிறதுக்கான டிக்கெட் இருக்குது, க்ரௌன் வரைக்கும் போகிறதுக்கான டிக்கெட் கூட இருக்குது. முன்னாடி டார்ச் வரைக்கும் போகிறதுக்கு கூட அனுமதிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் உலகப்போர் வந்தப்போ, முதலாம் உலகப்போரோட முடிவில் ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் அந்த டார்ச் டேமேஜ் ஆகிட்டதுனால இப்போ அந்த டார்ச் போகிறதுக்கான அனுமதியை மறுத்துடுறாங்க, யாருக்கும் அனுமதிக்கிறது இல்லை. அதே போல் அந்த டேமேஜ் ஆன டார்ச்சை அந்த தீவுலேயே, லிபர்ட்டி தீவுலேயே ஒரு பின்பக்கமாக அந்த டார்ச்சை டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இப்போ வச்சுருக்கிற டார்ச் ரீடிசைன் பண்ணி மறுபடியும் வேறு மாற்றி அமைச்ச டார்ச் தான் இப்போ சுதந்திர தேவி கையில் பிடிச்சிருக்காங்க.
ஃபெரியை பிடிக்க போகிற இடத்துக்கு வந்து பார்த்தா சரியான கூட்டம். அது இல்லாமல் அந்த ஓரத்தில் ஒருத்தர் இந்த டைட்டானிக் மூழ்க போகிற நேரத்தில் ஒரு பாட்டு பாடும் இல்லையா, எவ்ரி நைட் இன் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பொருத்தமே இல்லாமல் பாடிக்கிட்டு இருந்தார். சாக்ஸோஃபோன் வச்சு வாசிச்சுட்டு இருந்தார். ரொம்ப நல்லாவே வாசித்தார். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு தான் அந்த பாட்டு கொஞ்சம் பொருந்தலை. ஏன்னா அது மூழ்க போகிற நேரத்தில் பாடக்கூடிய பாட்டு. நம்ம வேறு ஃபெர்ரியில் ஏற போகிறோம். இருந்தாலும் அவருக்கு ஒரு டொனேஷனை கொடுத்துட்டு நாங்கள் ஃபெர்ரியிலே ஏறிட்டோம். 2 தளமாக இருந்துச்சு ஃபெர்ரி. கீழ்த்தளத்தில் உட்காந்துக்கலாம், மேல் தளத்துலேயும் உட்காந்துக்கலாம். நாங்கள் மேலே தான் போய் பார்த்தோம். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து பார்த்தா நிறையா நல்லா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மேல் தளத்துக்கு நாங்கள் போயிட்டோம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சுதந்திர தேவி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அவங்க ஃபோனையும் கேமராவையும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களெல்லாம் சீக்கிரம் கொண்டு போய் இறக்கி விடுங்கப்பா, நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவிங்கெல்லாம் எங்கே தான் இருந்து வந்ததுங்கன்னு தெரியல. பாதி பேர் கீழே இறங்குறதுக்குள்ளாரையே உள்ளே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்த உடனே பெடஸ்டலுக்கு போயிடலாம், ஏன்னா அங்கே படியேறி போகணும் அப்படின்றதுக்காக அங்கே போயிட்டோம். பெடஸ்டலுக்குள்ளேயே இந்த படிகள் அமைச்சிருக்காங்க. ரொம்ப குறுகலான நேரோவான படிக்கட்டுகளாக இருந்தது. இதே போல் பெடஸ்டல் மட்டும் இல்லாமல் க்ரௌன் வரைக்குமே, சுதந்திர தேவியோடைய கிரீடம் வரைக்குமே போகிறதுக்கு உள்ளுக்குள்ளார சிலைக்குள்ளாரையே படிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் அன்னைக்கு வாங்கின டிக்கெட் வந்து பெடஸ்டல் வரைக்கும் தான் போக முடியும் அப்படின்றதுனால நாங்கள் பெடஸ்டல் வரைக்கும் போய் பார்த்துட்டு நாங்கள் திரும்ப கீழே இறங்கிட்டோம். ஆனால் ரொம்ப செம்ம வியூவாக இருந்ததுங்க. பெடஸ்டல்லேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. அப்போ க்ரௌனுக்கு போய் பார்த்துருந்தா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. படி ஏறி போகும்போதே அங்கங்கே சில இடங்கள்ல இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த சிலையை தாங்கிட்டு இருக்கிற போல்ட் எது அப்படின்றத காமிச்சு கொடுக்குற இன்ஃபர்மேஷன். பெடஸ்டலோட டாப்பில் 360 டிகிரிஸில் அங்கங்கே கதவுகள் வச்சு டோர்ஸ் வச்சு வெளியே வர்றதுக்கு இடம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெளியே வந்து காத்தோட்டமாக அங்கேருந்து கடலையும் நியூயார்க் சிட்டியோட அழகையும் ரசிக்கலாம். ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து அந்த தீவுக்குள்ளாரையே இன்னொரு இடத்துல பழைய டார்ச்சை வச்சுருந்தாங்க, டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு மியூசியம் மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குற மாதிரி, சிலையை பற்றியும் அதோட வரலாறு பற்றியும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கஃபே பக்கமாக வந்தோம். கஃபேக்கு நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், நம்மளை சில சமயம் பட்டினி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, அது அன்றைக்கி நடந்துச்சு. நான் கஃபேல அவ்வளோ கூட்டம், க்யூ சாப்பாடு வாங்கிறதுக்கு டோக்கன் வாங்கிறதுக்கே பெரிய க்யூவாக இருந்துச்சு. அது இல்லாமல் சாப்பாடு வாங்குறதுக்கு இன்னும் பெரிய க்யூவாக இருந்துச்சு. அந்த க்யூலையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். அப்புறம் இது சரிப்பட்டு வராது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது ஐஸ்கிரீம்காக ஒரு க்யூ நின்றுட்டு இருந்தது. அது கொஞ்சம் சின்ன க்யூவாக இருந்ததுனால அங்கே நிறுத்திட்டாங்க நம்மளை. அங்கே போய் $5 ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார நான் நிஜமாக படாத பாடுபட்டேன். அதை துடைக்கிறதுக்கும் வழி இல்லாமல், கீழே போடுறதுக்கும் வழி இல்லாமல், அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் ஒழுக்கி, கையெல்லாம் ஒழுக்கி, கீழெல்லாம் ஒழுக்கி என்ன பார்க்க எனக்கே பரிதாபம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு. திரும்ப ஃபெர்ரியில் ஏறி ஒரு வழியாக எல்லிஸ் ஐலாண்ட் வந்து சேர்ந்தோம். எல்லிஸ் ஐலாண்ட்லேயும் ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் முதல்ல இமிகிரண்ட்டாக யூஎஸ்குள்ளார வந்தவங்களுடைய அரிய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் முடிச்சு திரும்ப நாங்கள் நியூயார்க் சிட்டி வந்து சேரும்போது சாயந்தரம் 4 மணி போல் ஆயிடுச்சு. காலையில் அந்த 2 சப்பாத்தியோட உள்ளே போனது. அங்கே போய் படியை வேற ஏற வச்சாங்க. படி ஏறி எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப வெளியே வந்து க்யூவில் நின்று அங்கே ஃபெர்ரியை பிடிச்சி இதுக்குள்ளார நடந்து அதுக்குள்ளார நடந்துன்னு பயங்கர டயர்டாயிருச்சு. பசி வேற கில்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நியூயார்க் சிட்டியில் நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட்டு அதுக்கப்புறமா புறப்பட்டு கனெக்டிகட் வந்து சேர்ந்தோம். அன்னைக்கு பசியாக இருந்தாலும் டயர்டாக இருந்தாலும் நியூயார்க் சிட்டியோட அழகை அந்த தீவிலிருந்து பார்த்ததும், இவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுதந்திர தேவி சிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்ற திருப்தியும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. வாங்க நம்ம வேற ஒரு வீடியோவில் இதே மாதிரி வேற இடங்களுக்கு போய் நம்ம பார்க்கலாம். நன்றி.